பேதுருவின் பணி 1. தலைமை திருத்தூதரான பேதுரு தனது நற்செய்தி அறிவிப்பு பணியை திருத்தூதர் பணிகள் நூலின் தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டார். தொடங்கி அவர் வெளியிலெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கின்றார். அதில் மிக முக்கியமாக இன்று ஒரு காரியம் செய்கின்றார். அது புதுமை பணி. இந்த வாசகத்தில் 2 புதுமைகளை அவர் செய்கின்றார். ஒன்று, ஐனேயா என்ற கால் வழங்காத ஒருவருக்கு கால் வழங்கி புதுமையை ஏற்படுத்துகின்றார் என்று. இரண்டாவது, தபீத்தா என்ற இறந்து போன ஒரு பெண்மணியை உயிரோடு எழுப்புகின்றார். இதற்கு முன்பு பார்த்தோம் என்று கேட்டால், கோவிலின் அழகு வாயிலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவருக்கு, முடமான ஒருவருக்கு கால் வழங்கச் செய்து அவரையும் நன்றாக ஆக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, பேதுரு செய்த இந்த 3 புதுமைகளையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றன. ஒன்று, இந்த 3 புதுமைகளையும் செய்வதற்கு முன்பாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகின்றார். இரண்டாவது, பேதுரு இந்த 3 புதுமைகளையும் தனிப்பட்ட அந்த 3 நபர்களுக்கும் வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும், தனித்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்கின்றார். எப்படி என்று கேட்டால், அந்த முதல் புதுமையின் பொழுது கால் வழங்காத ஒருவருக்கு கால் கொடுத்தார் அல்லவா, அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆகவே நான் இதை கொடுக்கின்றேன் என்று சொல்லி, நீயே இதற்கு மேல் சென்று பிழைத்துக்கொள், பிச்சை எடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். இரண்டாவது புதுமையில் இன்று நாம் காண்கின்றோம், இதோ உன் படுக்கையை நீரே சரி செய்து கொள்ளும் என்று சொல்கின்றார். யாரையும் நீ துணைக்கு அழைக்க வேண்டாம், நீ ஒற்றை காலில் நில். மூன்றாவதாக, தபித்தாவுக்கும் அவர் கையை பிடித்து தூக்கி விட்டிருக்கின்றார். மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்க போவது, இந்த 3 பேருக்கும் அவர் தனிப்பட்ட விதத்தில் உதவி செய்திருந்தாலும் கூட, வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டிருந்தாலும் கூட, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அவர்கள் சென்று மற்றவர்களுக்கும் பலன் தரும்படியாக இருக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியமான மும்பரமான ஒரு செய்தியை அவர் சொல்லித் தருகின்றார். எப்படி என்று கேட்டால், அந்த கால் வழங்காத ஒருவன் சென்று எல்லோருக்கும் நற்செய்தி அறிவித்தான். அதே போன்று ஐனேயாவும் கால் வந்த பிற்பாடு சென்று அவரது பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த தபித்தாவும் மற்றவர்கள் பணியைத்தான் அதுவரை செய்து வந்திருந்தார், அதே பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, பேதுரு இந்த புதுமைகளை சாதாரணமாக செய்யவில்லை, காரணத்தோடு செய்திருக்கின்றார். அது கடவுளுக்கும் நன்மை பயந்தது, ஒரு தனிப்பட்ட நபருக்கும் நன்மை பயந்தது, அது பிறருக்கும் நன்மை பயந்தது என்பதை இந்த 3 புதுமைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இதே போன்று நமது வாழ்வும் கடவுளுக்கும் நமக்கும் பிறருக்கும் ஏற்புடையதாக இருக்கட்டும்.